டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பைசா உணர்வுகள் இல்லாத உலோக துண்டு. இது உணர்வுள்ள மனுஷங்களோட கையில் கிடைச்சதுக்கப்புறம் பல மாற்றங்களை ஏற்படுத்துது. பொட்டியில் பணம் இல்லை, அதாவது பொட்டியில் பைசா இல்லைன்னா பெத்த புள்ள கூட சொந்தம் இல்லை அப்படின்ற அளவுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுத்திடுது. மனிதர்கள் கையில் பைசா இருந்துச்சுன்னா என்னென்னவெல்லாம் மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தமிழ் படங்களில் சொல்லியிருந்தாலும் அப்துல் மஜீத் அவர்கள் இயக்கிய இந்த பைசா ஆடியன்ஸ் கூட ரிலேட் ஆகிறதுனால நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன இந்த பைசா படத்துடைய டீம் இங்கே வந்திருக்காங்க. பைசா படத்துக்காக எந்த அளவுக்கு உண்மையாக உழைச்சிருக்காங்க அப்படின்னு அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் கங்க்ராச்சுலேஷன். படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இயக்குனர் அப்துல் மஜீத் சார், உங்களை அப்படி தான் ரசிகர்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தணும். ஏன்னா இசையமைப்பாளர் இமான் அவர்களை வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. இளைய தளபதி விஜய் அவர்களை வச்சு ஒரு படம் இயக்கியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, பிரியங்கா சோப்ரா வந்து தமிழுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. ஸோ போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே இது எந்த மாதிரியான கதை அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் சொல்லுங்கள், இது எந்த மாதிரியான பைசா? பைசா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். அந்த பைசாவால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, அந்த கதாநாயகனுக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்தது, எவ்வளோ கஷ்டம் வந்தது, அவர் அந்த காசை வச்சு சந்தோஷப்பட்டாரா இல்லை சங்கடப்பட்டாராங்கிறத தெளிவுபடுத்த அந்த படம் பண்ணியிருக்கிறேன். இல்லை, நிறைய படங்களில் வந்து இந்த மாதிரியான பைசானால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, பைசா ஒரு மனுஷன் கையில் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அவன் எப்படி எல்லாம் மாறுறான் அப்படின்றத வந்து நிறைய படங்களில் சொல்லியிருக்காங்க. பட் இந்த பைசா என்ன புதுசாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த பைசா அளவுக்கு மீறி இருந்தால் அது நிம்மதி போயிருங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இந்த அரங்கத்தில் வந்து நாம் முதல்ல வாழ்த்து தெரிவிக்க வேண்டியது யாருக்குன்னா ஹீரோயின் ஆரா. ஸோ முதல் முறையாக வந்து ஹீரோயினாக அறிமுகமாகிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஆரா. தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய முதல் படம். ஸோ இந்த சந்தர்ப்பம் எப்படி அமைஞ்சது உங்களுக்கு? ஃபஸ்ட் கலைஞர் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இதோட ஃபர்ஸ்ட் மூவி. எனக்கு ஒரு கால் வந்து இந்த மாதிரி மஜித் சார் படம் பண்ணுறாரு, ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் போய் ஆடிஷன் கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ அப்படியே போனோம், போய் ஆடிஷன் பண்ணாங்க. பண்ணிவிட்டு ஓகே சொல்கிறோம் அப்படின்னாங்க. திருப்பி 2 days கழிச்சு எனக்கு திருப்பி கால் வந்தது, செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்ட்டு. ஆஃபீஸ் போனோம், ஸ்டோரி ஒரு லைன் மட்டும் சொன்னாங்க. உடனே படம் சைன் பண்ணி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உடனே என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க இதில் நீங்கள்? இதில் வந்து என்னோடய கேரக்டர் நேம் வேணி. ஓகே. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி, ஒரு ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி. ஓகே. அண்ட் ஸ்ரீராம், அதாவது வந்து இந்த ஆலமரம் இருக்கு இல்லையா, அது கீழே நிறையா செடிகள் வளரும். இந்த ஆலமரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த செடிகள் வந்து காய் காய்த்து பழம் கொடுத்துரும். அந்த அது மாதிரி தான் நீங்கள். ஏன்னா கமல் சார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சினிமா ஆலமரத்துக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு குப்பை பொறுக்கிற பையனாக நடிச்சிருக்கீங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்க? பைசா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய கேரக்டர் நேம் வந்து முருகன். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலாக ஹீரோவாக பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன ஒரு பயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வர்றது தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தனியாக நம்ம நிற்கணும், நம்ம ஆடியன்ஸ் நம்மளை பார்த்து. இது வரைக்கும் பசங்க கோலிஸோட எல்லாமே ஒரு டீம் அமைஞ்சு பண்ணோம். பட் பைசா அப்படிங்கிற இண்டிவிஜுவல் ஹீரோ அப்படின்றப்போ ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. பட் ஷூட்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக போக எங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எங்களுக்கு அமைஞ்ச டீம் அப்படி. ஹீரோவாக ஃபஸ்ட்டு மூவியில் வந்து லான்ச் ஆகும்போது நிறைய பொறுப்புகள் இருக்கும், நிறைய பயம் இருக்கும் இல்லை ஸ்ரீராம்? அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அந்த பயத்தை? அதான் சில விஷயங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் சீன்ஸில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்துச்சு. அது என்னப்பா ரொமான்ஸ் சீன் பண்ணும்போது எல்லா ஹீரோக்குமே தயக்கம் இருக்குது, நிறையா டேக் வாங்கலாம் அப்படின்னா? இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க, நிஜமாலேங்க. அது அந்த இதில் பண்ணும்போது தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். இப்போ இல்லைம்மா, ஆராவுக்கு ஃபஸ்ட்டு போட அவங்க வந்து காதல் காட்சியில் வந்து தயக்கம் காட்டினா ஓகே. இது வரைக்கும் எந்த படத்துலையும் எனக்கு ஹீரோயின் அவ்வளோவா இது இல்லை. இதுதான் ஃபஸ்ட் இண்டிவிஜுவல் ஹீரோவாக பண்ணுறேன், அதனால ஹீரோயினை போட்டிருக்காங்க. அப்போது எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, பாபநாசம் கமல் சார் கூட நான் நடிக்கும்போது சார் கூட ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் வந்துருச்சு. அவர் கூட நடிக்கிறதுக்கு ஒரு 2-3 டேக் கொஞ்சம் இதுவாச்சு. அப்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொன்னார், நீ வந்து கமல் சாரோட ஃபேன் தானே? ஆமாம் சார் அப்படின்னு. நீ கமல் சார் ஃபேன்னா நீ வந்து அவர் முன்னாடி நடித்து ப்ரூவ் பண்ணி காமிச்சாதான் நீ வந்து கமல் சார் ஃபேன், அதுதான் அவருக்கு பெருமை, அதுதான் நீ வந்து அவருக்கு வாங்கி தர ஒரு விஷயம் அப்படின்னாரு. அந்த விஷயத்தை நான் இது பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கமல் சார் ஃபேன், கமல் சார் ரொமான்ஸில் கிங்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணி காமிச்சிடணும் இந்த படத்தில். ஜேவி, ஆக்சுவலாக வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ரசிகனோட மனசில் ரொம்ப நாள் நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய மெலோடிஸ் வந்து கொடுக்கணும்.
அப்போ தான் ரொம்ப நாள் மனசில் நிற்க முடியும். அதுவும் நல்ல மெலோடி சாங்காக இருக்கணும். ஸோ பைசா படத்தில் ஒரு மெலோடி சாங் சூப்பராக கொடுத்துருக்கீங்க. ஸோ இசையறிவு நேயர்கள் எல்லாருமே அந்த சாங்கை வந்து கேட்டு கேட்டு டெய்லியும் கேட்குறாங்க, அந்த சாங்கை போடுங்கன்னு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஆடியன்ஸ் மத்தியில் போய் அந்த சாங் வந்து ரீச் ஆகிருக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து இசையமைக்கும் சந்தர்ப்பம் எப்படி அமைஞ்சுது? எத்தனை பாடல்கள் இருக்குது படத்தில்? சாங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து மெலடி சாங் அவர் சார் வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் சொல்லுவார், ஜேவி நான் அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் அவங்களாம் நோண்ட மாட்டேன், நீங்கள் உங்களுக்கு எது வருமோ பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னார். பட் மெலடி 2 சாங் கம்போஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ இதுதான் அவர் உல்ட்டாவை சொல்லியிருக்காரு போல இருக்கு அப்படின்னு. பட் அந்த மெலடி சாங் வந்து ஒரு நிறையா ரெஃபரன்ஸ் சொன்னார், இந்த மாதிரி அந்த மாதிரி சொன்னார். நான் சொன்னேன் சார் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மெலடி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சேன். நான் கேட்டவுடனே அவருக்கு பிடிச்சிருந்தது. சார் இமான் சாரை வந்து அறிமுகப்படுத்தும் போது அவர்கிட்ட இருந்த ஸ்பிரிட் வந்து ஜேவிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்களா? இல்லை, இமான் சார் வந்து சாங் ஒன்று கேட்டாலே ஒரு 4 போட்டு காட்டுவார். அவர் அந்த சின்ன வயசில் அவருடைய இப்போ இருக்கிற மெச்சூரிட்டியில் அப்போ ரொம்ப சின்ன வயசாக இருந்தார். உள்வாங்கிட்டு ஒரு டியூன் சொன்னால் ஒரு 3 டியூன் உடனே போட்டு காட்டுவார். எனக்கு அந்த 3 டியூனுமே ரொம்ப பிடிக்கும். பட் ஏதாவது ஒன்று தானே யூஸ் பண்ண முடியும், அதனால் ஒன்று யூஸ் பண்ணும். அதே மாதிரி தான் ஜேவிக்கிட்டையும் எதையுமே அவாய்ட் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஒவ்வொரு டியூன் நல்லாயிருக்கு. நிச்சயமாக இவரும் அந்த இடத்துக்கு வருவார். சரி சார், 2 பேர் வந்திருக்கீங்க. நான் சொல்லுங்கள் சார். பைசா வந்து நல்ல கலெக்ஷன் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டோம். ஓகே சார். ஃபஸ்ட்டு அதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இந்த பைசா படத்துடைய கதையை வந்து மஜித் சார் உங்கள்கிட்ட சொல்லும்போது என்ன விஷயம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் கதை சொல்ல நான் வந்து அவர்கிட்ட ஒரு டெக்னீஷியனாக தான் ஒர்க் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். சார்ட்டாக இருக்கும்போது எனக்கு ஒரு 10 இயர்ஸ் நல்ல பழக்கம். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொன்னார், பைசான ஒரு ஸ்கிரிப்ட் எக்ஸ்ட்ராரியாக இருக்குது சார், எப்போ இருந்தாலும் இந்த நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். அவரோட சேர்ந்து தான் நான் இணைஞ்சு தயாரித்தேன். அன்றைக்கி வந்து இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் டைரக்டர் தான். ஏன்னா அவரோட ஸ்கிரிப்ட்டு இது தான் வந்து படம் போட்டதை விட அதோட விஷயம் இருந்தால் தான் படம் சக்ஸஸ் ஆகும். மக்கள் வந்து பாட்டை ரசிக்கிறாங்க, கமர்ஷியல் விஷயம் எல்லாமே வச்சுருக்காரு. அவர் வந்து இன்றைக்கி வர்ற யங் டைரக்டர் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த விஜய் வச்சு படம் பண்ண டைரக்டர் அந்த ஹிட் ஒன்றுமே இல்லை சார். அவர்கிட்ட ரோட்டில் எங்கேனாலும் ஓடி ஓடி வேலை பார்த்தாரு. ஒரு சீன் எடுக்கணுமா, இது முடிக்கணுமா, இல்லை பாஸ்கர் நைட்டுங்க எடுக்குன்னு சொல்லிட்டு கூடயே இருந்து இன்றைக்கி ரிலீஸ் வரைக்கும் ரிலீஸ் பண்ணது அவர் தான். இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றியாக இருக்குது. அதோட கடவுளோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப இருந்திருக்கு. அவரோட உழைப்பும் தான். அவர் உழைப்பில் நான் செஞ்சதுனால நானும் ஜெயிச்சிட்டேன், அவ்வளோதான். டைரக்டர் கதை சொல்லும்போது உங்களுக்கு என்ன விஷயம் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? இல்லை சார் வந்து இந்த கதையை சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி எல்லாருக்குமே தேவை பைசா. இப்போது கொஞ்ச காலமாக எல்லாருக்குமே பைசா தட்டுப்பாடு இருக்குது. இந்த பைசா வந்த பிறகு எல்லாருக்குமே பைசா கிடைக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. எல்லா தேட்டரும் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கேன். நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக கலெக்ஷன் இருக்குது. இந்த வெற்றி வந்து நம்ம டைரக்டர் சாரையே சேரும். உங்களோட முதல் படம் அப்படின்றனால இந்த கேள்வி நான் உங்களுக்கு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் டே முதல் சீன், அந்த முதல் ஷாட் எப்படி இருந்துச்சு? அந்த ஃபீல், அந்த சீனில் யார் யாரெல்லாம் உங்கள் கூட இருந்தா அதை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து ஸ்ரீராம் கூட தான். ஓகே. எனக்கு அதுவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. பிகாஸ் மஜித் அங்கிள் சொல்லும் போதே இந்த மாதிரி ஸ்ரீராம் தான் லீடாக பண்ணுறாங்கன்னு சொல்லும்போதே பயமாக தான் இருந்தது, நர்வஸாக தான் இருந்தேன். நேஷ்னல் அவார்ட் வின்னர். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் படம், அவரோட படம் எல்லாம் பார்த்துருக்கோம், ரொம்ப நேச்சுரலாக பண்ணுவார். ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது. ஆக்சுவலாக பயந்தது நாங்கள் தான், அது பயப்படல. இந்த மாதிரி பேசுகிறாங்களே தவிர வெட்டிங்கன்னா விளாசுவாங்க, அவ்வளோ தூரம் உள்ளது ஒன்றுது. பயந்து தான் போய் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் எனக்கு ஷார்ட் இருந்தது. ஸோ நான் போகும்போது இவங்களோட ஷார்ட் போயிட்டு இருந்தது. அப்புறம் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் டே வந்து இவர் கூட நான் பார்த்து பேசுகிற மாதிரியான ஒரு ஷார்ட் தான் எடுத்தாங்க. நல்லா போச்சு சார். ஆக்சுவலாக வந்து இந்த எமோஷ்னல் பேக்ரவுண்டில் உள்ள படங்களுக்கு வந்து கண்டிப்பாக டைலாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட பைசா படத்துலேயும் வந்து டைலாக்ஸ் எல்லாம் ரொம்பவே பேசும்படியாக அமைஞ்சிருக்கு. ஸோ டைலாக்ஸை பற்றி சொல்லுங்கள். டைலாக் வந்து என் நண்பர் பாலமுருகன் அவர் எழுதியிருந்தார். பட் சின்ன சின்ன கரெக்ஷன் நாங்கள் பார்த்துக்கிட்டேன். மற்றபடி எல்லாமே யதார்த்தமாக எழுதுன மாதிரி அமைஞ்சதுனால அது பேசப்பட்டிருக்கு. காட்சிகள்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. ஸோ அது காரணம் உங்களோட விஷுவல்ஸ் எல்லாம் எதுவுமே மிகைப்படுத்தாமல் இருக்கிறது ஒரு காரணமாக சொல்லலாம். ஸோ
சொல்லுங்கள், இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற சந்தர்ப்பம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? இந்த படம் வந்து டைரக்டர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது பாஸ்கர் சார் தான். படத்து ப்ரொடியூசரு, ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு டேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா பெரிய டேரக்டரு, நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒர்க் பண்ணுறோம், சரி எப்படி இருக்கும், எப்படி அவங்களோட ஆட்டிடியூட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் ரொம்ப இருந்தது. பட்டு கதை சொல்லும்போது கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ஸ்பீடாக, இப்போ ஒரு நார்மல் ஒரு ரோட்டில் நம்ம ஷூட் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு போய் டேரக்டர் இங்கே வச்சு இதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. ஸோ இந்த கதைக்கு என்ன வேணும் எல்லாமே வந்து டேரக்டர் சொல்லும்போது எல்லாமே லைவான இடத்துல தான் ஷூட் பண்ணோம். அதாவது வந்து சாதாரணமாக வந்து இப்போது ஒரு சாக்கடையில் போய், அதாவது நம்ம இதிலலாம் பண்ணியிருப்போம், அந்த கூவத்துலலாம் பண்ணியிருப்போம், அந்த இடத்துல இறங்கி எனக்கு இந்த ஷாட்டு வேணும் அப்படிங்கும்போது அந்த இறங்கி எடுத்தோம். ஸோ அதனால தான் எல்லா இடத்துலையுமே லைவாக வந்திருக்கு. குப்பை அந்த அந்த குடோனில் கூட அந்த மாதிரி அந்த குப்பை இருக்கணும், அதே இடத்துல எடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணேன். ஸோ அந்த இடத்துல அவரும் ரொம்ப நம்மளோட இறங்கி ரொம்ப வேலை செய்யும்போது நமக்கு ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப ஃப்ரீயாகவும் இருந்துச்சு. ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதான் படமே வந்து ஒரு லைவாக இருக்கும், நல்லாயிருக்கும். டைரக்டர் வந்து என்ஜாய் பண்ணுற அந்த மேஜிக் எப்படி கொண்டு வந்தீங்க பிரதர்? டேரக்டர் என்ஜாய் பண்ணுற அந்த மேஜிக்னால் டேரக்டர் என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே பண்ணி கொடுத்தேன். ஓகே. சரி, எந்த இடத்துலையுமே என்னால் முடியாது அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். ஓகே. என்னால் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இறங்கி வேலை செய்வேன். இல்லை எதுக்காவது காம்ப்ரமைஸ் ஆன விஷயங்கள்லாம் இருக்கா படத்தில்? இல்லை, எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் ஆகலை. ஏன்னா எல்லா இடமே வந்து இந்த இடம் வந்து லைவாக ஷூட் பண்ணால் அந்த இடத்துக்கே போயிடுறது. இந்த இடத்துல இறங்கி அப்படி பண்ணணுன்னா அதை அப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டோம். அதனால் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஷன் இல்லை. பட் பெட்டர்மெண்ட் நல்லா வரணும், படமாக பார்க்கும்போது நல்லா வரணும், ஒரு காம்ப்ரமைஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப இப்போது சில இடத்துல நம்ம ஷூட் பண்ணும்போது பயம் இருக்கும். டிராஃபிக்கான ஒரு இடத்துலலாம் இப்போ மெயின் ரோட்லலாம் பண்ணியிருப்போம், மெயின் ரோட்டில் வடபழனி சிக்னலில் அதெல்லாம் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல பண்ணும்போதெல்லாம் நமக்கு ரொம்ப பயம் இருக்கும். ஏன்னா பைக் கிராஸ் ஆகும், எல்லாருமே கிராஸ் பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலையும் வந்து வந்து எனக்கு லைவாக தான் வேணும், பரவாயில்ல எப்படியோ பண்ணுங்க அப்படின்னா. ஸோ அதனால் வந்து டைரக்டர் என்ன கேட்குறாரோ அதை அப்படியே பண்ணி கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். படம் வந்து ஆடியன்ஸில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு டீம் அமைஞ்சது. அதே மாதிரி வேல்முருகன் சார் சொன்னார், இந்த ஃபஸ்ட்டு மெயின் ரோட்டில் நிறையா சீக்வன்ஸ்லாம் ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு சீன் ஆக்சுவலி என்னோட இன்ட்ரடியூசிங் சீனே ஒரு MMDA மெயின் ரோடு 100 feet ரோட்டில் தான் அதை எடுத்து ஷூட் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் டீம்லாம் ஒளிஞ்சிருப்பாங்க, எங்கெங்கே கேமராலாம் 2-3 இடத்துல ஒழிச்சு வச்சுருப்பாங்க. நான் ரோட்டில் இப்படி அப்படியே க்ராஸ் பண்ணி இது பண்ணும். சிக்னல் போடுறப்போ கரெக்டாக அந்த டைமிங் பார்த்து க்ராஸ் பண்ணுவேன். நான் இங்கிட்டு அங்கிட்டு க்ராஸ் பண்ணி போகிறேன். எல்லாம் நான் வேறு டர்ட் ட்ரெஸ் போட்டுருக்கேன், யாருக்கு அவ்வளோவா அடையாளம் தெரியல. நிஜமாலே ஏதோ பையன் ஏதோ இங்கிட்டு அங்கிட்டு ஓடிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆட்டோக்காரன் நிறுத்தி கண்ணப்புறம் சென்னை பஸ்ஸில் திட்டிட்டு வேற போயிட்டான். அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல ஹிட் பண்ணிலாம் ஷூட் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த படத்தில். ஓரளவுக்கு திருப்தியான சீனை எதை சொல்லுவீங்க? திருப்தியான சீனா ப்ரீ கிளைமேக்ஸ், அதில் கொஞ்சம் எமோஷ்னலான ஒரு சீன் இருக்குது. ஓகே. பட் ஆனால் இன்னும் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் எனக்கு அது அந்த சீன் பிடிச்சிது பார்க்கும்போது. இல்லை, எமோஷ்னல் சீன்ஸ் அப்படின்னா வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான சீனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு படம் வேறையா? ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அதை சேலஞ்சிங் எடுத்துகிட்டு பண்ணீங்க? அந்த சீன் வந்து எனக்கு அந்த டயலாகே வந்து ஒரு 3.5 பேஜ் ஒரு டயலாக் மட்டும் இருந்தது. ஓ. அந்த டயலாக் எனக்கு ஃபஸ்ட்டு, அப்புறம் மஜித் அங்கிள்லாம் நல்லா ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு தான் போனோம் ஸ்பாட்க்கு. கோயம்பேடு மார்க்கெட்டில் எடுத்தாங்க அந்த சீன். ஸோ அந்த சீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. பட் ஆனால் பண்ணி முடிச்சோம். ஸ்க்ரீனில் ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் உங்களோட கேமரா வழியாக உங்களோட நடிப்பை நீங்கள் தான் முதல்ல பார்க்குறீங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து சார் சூப்பராக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினச்ச இடங்கள் ஏதாவது இருக்கா? அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது. ஓகே. நீங்கள் ரொம்ப ரொம்ப ரசித்து சூப்பராக பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு நினச்சேன். எனக்கு அந்த சாங்கில் நல்லா ரொம்ப பிடிக்கும். அந்த பெண்ணே பெண்ணே சாங்கில் வேறு அது சாங்கு கேட்கும்போதே ஃபஸ்ட்டு ஆடியோவாக கேட்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது விஷுவலாக பண்ணும்போது இன்னும் பெட்டர்மெண்ட்டாக நல்லா பண்ணுங்கிறதுக்காக தான் அது ஒரு எல்லா இடமே வந்து லொக்கேஷன் வந்து கொஞ்சம் எல்லா லொக்கேஷன்லையும் பண்ணோம் கொஞ்சம் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணோம். பட் அந்த இடத்துல உள்ள அந்த சாங்கில் உள்ள பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு. ஓகே, அது நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் சீனில் பார்த்திங்கன்னா அந்த அழுகிற சீனில் பார்த்திங்கன்னா டேரக்டர் வந்து முன்னாடியே என்ன மைண்ட் செட் பண்ணிட்டார், இது இப்படி பண்ணணும், இது டைலாக்கு உன்னோட ஃபுல் எஃபர்ட்டில் தான் இருக்குது, நீங்கள் பார்த்து பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டார்.
வேல்முருகன் சார் வந்து நான் ஹேண்ட்லிங் பண்ணிடுறேன் கேமராவை அப்படின்னு சொல்லிட்டு கீழுக்கு கேமரா அப்படி பிடிச்சிட்டு ஃபுல்லாக ஹேண்ட்லிங். அதில் என்ன ஒரு விஷயம்னா ஃபோக்கஸ் அவர் மெயின்டைன் பண்ணோம். அதாவது அவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 6.5 மினிட்ஸ் கிட்டத்தட்ட நாங்கள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரஷ் வந்துச்சு. அது 6.5 மினிட்ஸும் ஒரு இடத்துல கூட ஃபோக்கஸ் மிஸ் பண்ணாமல், ஒரு இடத்துல கூட அத்தனைக்கும் அந்த சமயம் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு பெயின் இருந்துச்சு சாருக்கு ஆக்சுவலாக. அப்படி இருந்துமே அந்த பெயினோடைய அந்த கேமராவை பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு ஹேண்ட்லிங் பண்ணி பண்ணி பண்ணி, ஏன்னா அங்கே நான் நடிச்சிட்டு இருக்கேன், ஒன் மோர் கேட்க முடியாது அப்படிங்கிறதுனால அது முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெயினோட அந்த ஒரு சீனை வந்து முடித்தார். சூப்பர் சார். இல்லை அது எனக்கு ஆல்ரெடி தெரியாது. டைரக்டர் எப்படியும் வந்து கட் பண்ணி போவாங்க, சரி ஹேண்டில் ஷாட்டு கட் பண்ணி போவாங்கங்கிற அந்த தைரியத்தில் தான் நான் ரொம்ப பிடிச்சேன். பட் ஆனால் அவர் நடிக்க ஆரம்பித்தோன்னா என்னால் ரொம்ப பெயின் இருந்தது. பட் அவர் நடிக்கிறத பார்த்துட்டு என்னால் கட் பண்ண முடியல. சரி ஆப்ரேட் பண்ணி ஆகணுங்கிறதுக்காக அந்த கண்டிஷன் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நல்லா நடிக்கிறாரும்போது டைரக்டரும் கட் பண்ண முடியல. சரி நம்மளால் அந்த இது கட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அது ரொம்ப டைம் தான். அந்த ஷாட்டு முடிஞ்சோன்னே ஒரு 5 நிமிஷம் பயங்கரமாக கையில் பயங்கர பெயின் வந்துருச்சு சார். ஆனால் கண்டினியூவாக அந்த ஒரு ஷாட்டு சிங்கிள் ஷாட். ஸோ அவரும் நல்லா பண்ணியிருப்பாப்புல அதில். சார் ஆக்சுவலாக மயில்சாமி சார் நடிச்சிருக்காரு, சென்ட்ராயன் சார், இவங்க எல்லாமே இப்போ தமிழ் சினிமாவில் நிறையா படங்களில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஸோ நம்ம படத்தில் என்னென்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க? மயில்சாமி வந்து இதில் வந்து நம்ம சுவிஸ் பேங்கில் பணம் போட்டு பெரிய பணக்காரங்கிட்டலாம் பணத்தை வாங்கி சுவிஸ் பேங்கில் போட்டு உங்களுக்கு சேஃப்டியாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அது ட்ராவலில் எண்டில் தான் தெரியும் இவர் ஒரு ஏமாந்து அதனால் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மெண்டல் அப்படிங்கிறது தான் கதையில் வரும். சென்ட்ராயன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் என்னென்னா ஹீரோ கிட்ட பணம் வந்துடும், அவரோட நண்பராக இருந்தாலும் அந்த பணத்தை பிளாக்மெயில் பண்ணி இந்த ஊர் போகணும், நான் டெல்லி பார்க்கணும், கோவா பார்க்கணும்னு சொல்லி அவர்கிட்ட பிளாக்மெயில் பண்ணி அந்த பணத்தை வாங்கக்கூடிய ஒரு கேரக்டராக பண்ணியிருப்பார். பட் அவரும் ரெண்டு கிளைமாக்ஷன் பொசிஷனில் நல்ல எமோஷனாக ஒரு சீன் பண்ணியிருந்தார் ஹாஸ்பிட்டலில். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அதில் தெளிவாக தெரிஞ்சுது. நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு, நல்ல நடிகர் அவர். சார் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பற்றி சொல்லுங்கள் சார். ஆல்மோஸ்ட் நிறையா சொல்லிட்டீங்க, மீதி இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பற்றி சொல்லுங்கள். இல்லை இதில் வந்து இது என் குடும்பம், ஒவ்வொருத்தராக சொல்லணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆரம்பத்துலேருந்து சொல்லணுன்னா ஒரு கதையை ரெடி பண்ணி என்ன தான் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தாலும் அதை ஃபிலிமில் கொண்டு வரணும், ஸ்க்ரீனில் கொண்டு வரணும். அதுக்கு ஒரு பெரும் பங்கு என்ன பணம். அந்த பணத்தை நான் தயாரிக்க ஆரம்பிக்கும் போது என்னோட இணைஞ்சி கான்ஃபிடெண்ட்டாக நானும் சேர்ந்து வரேன் சார் அப்படின்னு சொல்லி வந்ததில் பாஸ்கர் அவர் என் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு முன்னாடி அவர் வந்தார். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தாலும் சரி, அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அப்புறம் பெருசாக சொல்லப்போனால் என் டீம் இன்றைக்கி என் கூட இருக்கிற டீம் எல்லாருமே இயக்குனர் ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான். பட் அவங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. இன்னும் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஒன் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ. ரஞ்சி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே அண்ட் ஓகே யூஎஸ் ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் திரும்ப வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தனிகை. See you. Bye bye.